ஆமா சார், உங்களுக்கு இன்னும் 3 வருஷம் சர்வீஸ் இருக்கு. அதுக்குள்ளே விஆர்எஸ் கேட்டிருக்கீங்க. எல்லாம் என் பொண்ணுக்காக தாம்மா. அவளுக்கு காசில் இருந்த ஒரு வரம் வந்திருக்கு. ரொம்ப நல்ல பையன். எல்லாரும் கடைசி காலத்துல புண்ணியம் தேடி காசிக்கு போயிட்டு திரும்பி வருவாங்க. நான் என் பொண்ணை கட்டி கொடுத்துட்டா அங்கேயே இருக்கிற பாக்கியம் கிடைக்கும். புண்ணியத்தை என் தள்ளி போடணும். விஸ்வநாதன் சார், உங்களை தாசில்தார் கூப்பிடுறாரு. பாவம் விஸ்வநாதன், இன்னைக்கு என்ன காரணம் சொல்லி தாசில்தார் இவரை வாங்க போறாரோ? குட் மார்னிங் சார். பாயா சொன்னதா உனக்கு நான் ஈஞ்சம்பாக்கம் சுனாமி கம்பெனியில டியூட்டி போட்டு கொடுத்துருக்கேன். நீ இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க, என்ன அர்த்தம்? போல நீ. நான் போயிட்டு வர ரொம்ப தூரம் சார். ஓஹோ. பரமசிவம் வீடு இஞ்சம்பாக்கம் தான். அதனால அவனே அந்த ஏரியா பாத்துக்க சொன்னேன். அப்ப பரமசிவத்துக்கு கொடுத்த வேலை பக்கத்துல சார். அது காலையில போய் முடிச்சிட்டு வந்துட்டேன் சார். ஓஹோ, நீங்களே மாத்திப்பீங்களா? ஆமா சார். யாரை கட்டியா மாத்துறேன்? வேலையை மட்டும் தான் மாத்திக்கிறீங்களா இல்ல வேற எல்லாத்தையுமே மாத்திக்கிறீங்களா? தம்பி. என்ன தம்பி? உன் மூஞ்சில நான் முழிக்க கூடாதுனாலே உன்னை எங்கேயாவது ஒரு மூளைக்கு நான் டியூட்டி போட்டு அனுப்பி விடுறேன். நீ என் முன்னாலே வந்து நின்னுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உன் முகத்துல நான் முழிச்சிட்டு வெளியில எந்த வேலைக்கு போனாலும் எல்லாமே வில்லங்கந்தாயா. இது மட்டும் பிரைவேட் கம்பெனின்னு வச்சுக்க, உன்னை நான் என்னைக்கோ சீட்டை கழிச்சு அனுப்பிச்சிருப்பேன். கவர்மெண்ட் வேலை 1008 ஃபார்மாலிட்டிஸ். போயா போயா போ. தாசில்தார் ஒரு கையெழுத்து போட்டா பட்டா என் பேருக்கு மாறிடும் சார். அதை விட்டுட்டு 3 மாசமா அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு அலையவராரே தவிர வேலை நடந்த பாடு இல்ல சார். காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறார் சார். அவனும் வாங்க மாட்டான், எங்களையும் வாங்க விட மாட்டான். ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. எல்லாம் பக்காவா ரெடி பண்ணிட்டு வா, கையெழுத்து ஆயிடும். சரிங்க சார். சரி சரி. ஒரு நிமிஷம் ஐயா. கூப்பிட்டீங்களா ஐயா? தஹசீல்தார் பட்டாவுக்கு கையெழுத்து போடுறோம், அவ்வளவுதானே? ஆமாங்கய்யா. எவ்வளவு பணம் வச்சிருக்க? அது நிறைய வச்சிருக்கோம்ல, மனுஷன் வாங்க தானே மாட்டேங்கிறாரு. எதுக்குமே ஒரு நேரம் இருக்கு. அந்த ஆளு லஞ்ச ஊர்ல தனியா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. அப்ப போய் கையில காசை கொடுத்துட்டு விஷயத்த சொல்லுங்க, வேலை முடிஞ்சிடும். லஞ்சாவில லஞ்சா வாங்குறாரா? அட இது தெரியாம ஒரு 6 மாசமா அலையறான்ல. கொடுத்துறோம்ல. பட்டுங்களா? வாங்க. வரேன்யா. சார். என்னையா? ஒரே ஒரு கையெழுத்து சார். மேட்ரு கரெக்டா இருந்தா கையெழுத்து போட்டு போறேன். அதுக்கு எங்க சார்? என்னையா அது? பணம் சார். எதுக்கு? பரவாயில்ல சார். நான் பார்க்காத பணம் ஐயா. எதுக்கு அது? வச்சுக்க சார். இங்க பார், நான் வேலை செய்யறதுக்கு போதுங்கிற அளவுக்கு கவர்மெண்ட் பணம் கொடுக்குது. எவ்வளவு? நீ எனக்கு பணம் கொடுக்குறியா? 1500 ரூபாய் இருக்குமா அதுல? சொல்லியா? உன் மூஞ்சிய பார்த்தா தெரியுது 1000 ரூபாய் தான் இருக்குதுல. என்ன பேரம் பேசிட்டு இருக்கீங்களா? யார் பணம் இது? நான் தான் சார் இப்ப கொடுத்தேன். எதுக்கு? ஏய் இடியட். வாட் உங்க பாக்கெட்ல இருந்து எடுத்துக்க. எனக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவையில்ல. நீங்க தான் கொடுத்தீங்க. என் பாக்கெட்ல வச்சா? ஒரு பொறுப்புள்ள தாசில்தார் பேசுற பேச்சா சார் இது? இவர் வச்சாரா இவர் வாங்கலையா? நாட்ராயன் அரெஸ்ட் ஹிம். யூ நோ அபௌட் மீ? தப்பு பண்றீங்க. நீங்க கோர்ட்ல பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அதெல்லாம் நாங்க சொல்லிக்கிறோம். நீ முதல்ல வண்டியில ஏறு. சார் காசு கொடுத்தல கையெழுத்து போட்டு போங்க சார். நீ தான் வண்டியில ஏறு. எவனோ ஒருத்தர் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஃபோன் பண்ணிருக்கா. அத நீங்க நம்பி அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. விளைவுகளை நீங்க சந்திச்சீங்க. शतमानं भवति शता